ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு எது தேவை என்பதை பரலோகத்தின் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. அப்படி நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜபங்கள் கருத்தானதாய் காணப்பட வேண்டும். வீண் வார்த்தைகளினால் அலப்புவது போலவோ, மிகுதியான வார்த்தைகளை பயன்படுத்தினால்தான் ஜபத்திற்கு பதில் வரும் என்பது போன்ற தவறான புரிந்து கொள்ளுதலோடோ நாம் ஜபிக்க கூடாது. நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் விசுவாசத்தோடு நாம் ஜபிக்க வேண்டும். விசுவாசமில்லாத ஜபம் ஒருபோதும் கேட்கப்படுவதில்லை. இயேசு இங்கே சொல்லும் பொழுது சில அஞ்ஞானிகளுடைய ஜபங்களை குறிப்பிடுகிறார். அவர்கள் அதிகமான வார்த்தைகளையும் வீண் வார்த்தைகளையும் தங்கள் ஜபங்களில் பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் அப்படி ஜபிக்க கூடாது என்று இயேசு கற்றுக் கொடுத்தார். நம்முடைய ஜபங்கள் கருத்தானதாக காணப்பட வேண்டும். நீண்ட நேரம் ஜபித்தால்தான் நமக்கு பதில் வரும் என்பது அல்ல. அப்படியானால் நீண்ட நேரம் ஜெபிக்க வேண்டாமா என்கிற கேள்விக்கு தடைபட்டிருக்கிற நம்முடைய காரியங்கள் தடை நீக்கப்பட்டு கிடைக்க வேண்டுமானால் நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. இயேசு இங்கே சொல்லும் பொழுது நீண்ட நேர ஜெபம், குறுகின ஜெபம் என்கிறதல்ல, வீண் வார்த்தைகளை தவிர்த்து கருத்தாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான். தானியேலுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்க தாமதித்த போது அவர் இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அதே வேளையிலே எலியா மழை பெய்யும்படிக்கு கருத்தாக வேண்டிக் கொண்டார். மிகப்பெரிய ஒரு அற்புதம் அங்கே நடந்தது. ஒப்பிட்டு பாருங்கள். கருத்தான ஜெபம் எங்கே தேவைப்படுகிறதோ அங்கே கருத்தாக ஜெபிக்க வேண்டும். காத்திருந்து ஜெபிக்க வேண்டியது எங்கே தேவைப்படுகிறதோ அங்கே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். இவை இரண்டிலும் வீணான வார்த்தைகளை பயன்படுத்துவதோ, தேவனை மனதுருக செய்யும்படிக்கு வீண் வார்த்தைகளையோ அவசியமில்லாத வார்த்தைகளையோ பயன்படுத்துகிறதை நாம் தவிர்க்க வேண்டும். நமக்கு எது தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று பரலோகத்தின் பிரமாணம் இருக்கின்றபடினால் கேட்டு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, இந்த காலை வேளையில தாமதிக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக காத்திருந்து பொறுமையோடு ஜெபித்து பெற்றுக்கொள்ளுவோம். கருத்தான ஜெபங்களை ஏறெடுக்கிறதற்கு பழகி கொள்வோம். வீண் வார்த்தைகளை கொண்டோ உணர்ச்சி வசப்பட்டு மனுஷனுடைய மனதை மாற்றுகிறதற்காக சிலர் தங்கள் பேச்சு முறைகளை மாற்றுகிறது போல நாம் கர்த்தரிடத்தில் செய்து கொள்ள வேண்டியதன் அவசியமே இல்லை. அவர் நம்முடைய இருதயங்களை பார்க்கிறார், கண்ணீரை காண்கிறார். ஆகவே அனைத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தரிடத்திலே கருத்தாய் ஜெபிப்போம். வீண் வார்த்தைகளை தவிர்ப்போம். ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில என்னென்ன தேவை என்பதை நீர் நன்றாக அறிந்திருக்கிறேன். நாங்கள் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களுக்கு வழி காண்பித்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கருத்தாக ஜெபித்து நன்மைகளை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். தாமதிக்கின்ற காரியங்களுக்கு பொறுமையோடு காத்திருந்து ஜெபிக்க நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.